போட்டோல இருக்கவங்க பேர் தான் ஜெங் ஜீன். 1966 சைனால பிறந்த இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே டேபிள் டென்னிஸ் மேல ஆர்வம் அதிகமா இருக்கு. அவங்க அம்மா ஒரு ப்ரொஃபஷனல் டேபிள் டென்னிஸ் பிளேயர்ன்றனால 9 வயசு வரைக்கும் அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேபிள் டென்னிஸ் பிளேயரா ஆகுறாங்க. 20 வயசுல 1986 ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு இருந்த அவங்களுக்கு டேபிள் டென்னிஸ்ல கொண்டு வந்த புது ரூல்ஸ்னால அவங்க கரியர் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. சைனீஸ் டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ் ரேங்கிங்லயும் அவங்க ரேங்கிங் குறையுது. அதுக்கப்புறம் அவங்களோட ஒலிம்பிக் கனவு அதோட நின்றது. அவங்க டேபிள் டென்னிஸையும் விட்டுறாங்க. 1989 சிலிக்கு போன அவங்க அங்க ஸ்கூல் பசங்களுக்கு டேபிள் டென்னிஸ் கோச்சா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்த பையனுக்கே டேபிள் டென்னிஸ் கோச்சா மாறுறாங்க. அவங்க சொந்த பையனை என்கரேஜ் பண்றதுக்காக 2003 திரும்பவும் டேபிள் டென்னிஸ் விளையாட ஆரம்பிச்சு அவங்க 2005 வரைக்கும் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கரியரை ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் கோவிட் பேண்டமிக்ல திரும்பவும் அவங்க டேபிள் டென்னிஸ் கரியரை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப விளையாண்ட அவங்க ரீஜனல் டோர்னமெண்ட்ஸ் ஜெயிச்சு, அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கன் டோர்னமெண்ட்ஸ்ல நல்லா விளையாண்டு சில்வர் மெடல்லாம் ஜெயிச்சு, இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ல 38 வருஷம் கழிச்சு 58 வயசுல அவங்களோட ஒலிம்பிக் டெபியூவை பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட் கொடுங்க.